அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல குடியேற்ற சோதனைக்கு எதிரான கலவரத்தை ஒடுக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தேசிய ராணுவத்தை நிறுத்தியதை தொடர்ந்து அங்க போராட்டமும் தீவிரமடைந்திருக்கு. கார்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதோட மட்டுமில்லாம ஒரு பெரிய நெடுஞ்சாலையையே போராட்டக்காரர்கள் மூடியதால லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநகரமே பெரிய போர்க்களமா மாறிடுச்சு. அமெரிக்கால சட்டவிரோதமா குடியேறினவங்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் நடவடிக்கை எடுத்து வராரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கலிபோர்னியா மாகாணத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல பல்வேறு இடங்கள்ல குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த 6ஆம் தேதி சோதனை நடத்தினாங்க. இதுல சட்டவிரோதமா தங்கியிருந்த 44 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த நடவடிக்கையை கண்டித்து முகக்கவசம் அணிந்து போராட்டத்துல குதித்த சிலர் எல்லை ரோந்து அதிகாரிகள் கிட்ட மோதல் போக்குல ஈடுபட்டதால வன்முறை பெருசா வெடிச்சது. போராட்டத்தை மாகாண அரசு ஒடுக்கல அப்படின்னு குற்றம் சாட்டிய அதிபர் ட்ரம்ப் சுமார் 2000 ராணுவ வீரர்களை போராட்டத்தை ஒடுக்குற பணியில ஈடுபடுத்தவும் உத்தரவிட்டாரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் சிறந்த அமெரிக்க நகரமாக இருந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் தற்போது சட்டவிரோத வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் குற்றவாளிகளால் படையெடுக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. வன்முறை கிளர்ச்சி கும்பல்கள் ராணுவத்தை தாக்கி வர்றாங்க அப்படின்னும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சூளுரைத்திருக்காரு. போராட்டத்தை ஒடுக்க ராணுவத்தை ஈடுபடுத்தியதற்கு கலிபோர்னியா மாகாண ஆளுநர் கவின் நியூஸ்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருக்காரு. ட்ரம்போட இந்த நடவடிக்கை பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு குற்றம் சாட்டிய அவரு மக்களோட நம்பிக்கையை சீர்குலைத்திடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சட்டவிரோதமா குடியேறினவங்களுக்கு எதிராக அதிபர் ட்ரம்போட இது போன்ற நடவடிக்கையால அந்த நாட்டோட பிற பகுதிகளிலையும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா அமெரிக்கால ஒரு அசாதாரண சூழலும் ஏற்பட்டிருக்கு.